கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா உரிமை செய்ய போகிறோம். ஒரு கொமையில் கேட்டிருந்தீங்க, மேலே நான் பாருங்கள் மேலே கொடுத்துருப்பேன். அந்த கொமையிலேருந்து சொல்லியிருந்தாங்க உரிமை செய்ய சொல்லி இந்த எம்ப்ராய்டிங்கில். ஸோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு தேவையான பொருள் 2 வழி கடையில் இந்த மாதிரி வாளி பாருங்கள், இந்த மாதிரி 1.2G பேர் என்னமோ போட்டிருக்கு. இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தால் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த சைஸ்க்கு ஒரு வாளி, 2 வாளி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு ஓட்டை வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு நடுதரமாக போட்டிருக்கேன், மீடியம், அதுலேயும் அப்படி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டப்பா வச்சு நம்ம ஒட்டணும். அதுக்கப்புறமா எம்ப்ராய்டிங்கோட லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ இதான் அந்த எம்ப்ராய்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அதே மாதிரி அரிசி பையை போட்டு இதில் வச்சாச்சு. இப்போ இந்த டேப்பெலாம் போட்டு 8 டேப்பு போட்டோம். உரிமை கண்ணு போடுறது சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம ஓட்டை போட போகிறோம். இப்போ 8 போட்டாச்சு. இப்போ நம்ம ஓட்டை போடணும். அப்புறம் அந்த டப்பா ஓட்டணும். ஸோ டப்பா ஓட்டிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். டப்பா ஓட்டிடுவோம். ஸோ இது அட்குளு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டேப் போட்டுருவோம். டேப் போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ காய்ஸ், நம்ம டேப் போட்டு விட்டியாச்சு. மஞ்சள் டேப்பும் இருந்துச்சு. அப்படி நம்ம சும்மா இங்கே 3 டிசைன் மாரி நம்ம ஒட்டி விட்டோம். ஓகே, டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த ரிங்கில் ஓட்டை போடணும். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உரிமையை முடிச்சாச்சு. தவுல கயிறுலாம் போட்டாச்சு. இந்த மாதிரி வில்லு இருக்குல்ல, இது போட்டுக்கிட்டால் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா டைட் பண்ணலாம். உண்மையான உரிமையிலே இருக்கும் அது. ஆமாம், இது சிம்பிள் தான். இந்த இது கட்டுறது நம்ம சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக. ஸோ நான் சும்மா உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். அதை வில்லெல்லாம் டைட் பண்ணிடுவோம். அதை இழுத்துக்கிட்டு இருக்கும், தெரியும் உங்களுக்கு. ரைட்டாக இருக்கா? ஆனால் அந்த அரிசி ரொம்ப நிப்பீஸாக இருக்குது. ஆமாம், சவுண்டு நாங்கள் இப்போ ட்ரை பண்ணும்போது அந்த அளவுக்கு பெருசாக வரல, நிப்பீஸாக இருக்குது அந்த உரிமையீடு. ஸோ கைஸ், இது எங்களோட பழைய உரிமை பழசு கைஸ். இது நான் ஏற்கனவே என் ஸ்கூல் ப்ராஜெக்ட் செஞ்சு எடுத்து போனது. இது பாருங்க, சத்தம் எப்படி போனேன். இது சிம்பிள் தான் கைஸ், ஆனால் சத்தம் அப்படி தான் கைஸ் வரும். ஆனால் இது அந்த அளவுக்கு பெருசாக வரல. அதான் இப்போ நான் இதை கொஞ்சம் டைட் பண்ணுறேன். அந்த சைடு ஓகே தான், நம்ம இதை பாய்க்கலாம். ஆனால் அந்த உரிமை கீழே வர முடியாது கைஸ். இது அதான் கைஸ், செம்ம சத்தமாக இருக்கும். செம்மையான சத்தம் இது. ஏன்னா இதோட நிப்பீஸாக இருக்கும். இதோட அரிசி பை இதோட இதாக இருக்கும், பார்க்கும்போது தெரியும். இது நிப்பீஸாக இருக்கும். இதுதான் நல்லா கிராஸாக இருக்கும். ஸோ சத்தமாக அந்த அளவுக்கு சத்தமே இல்லை கைஸ். இது பாருங்க, இது இழுத்தாலே சத்தம் வரும். இது ஒரு 2 கை தேய்ச்சா தான் சத்தம் வருது. அது நீங்கள் போடுற அரிசி பொறுத்து இருக்குல்ல. இப்போ இது சாப்பிட்ற முட்டை என்ன வச்சிங்கன்னா ஜோக்கான அரிசி இதெல்லாம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும் சத்தம். ஆமாம் கைஸ், எங்கள்கிட்ட இப்போ அரிசி இல்லாதனால இருக்கிறது தான் போட்டோம். தவுளுக்கும் இதே அரிசி போய் தான் போட்டுருவோம். ஆமாம், ஆனால் தவுளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. நாங்கள் சும்மா ஒரு டெஸ்டிங் தான் இந்த இதை எடுத்துப்போம். ஸோ ஃபுல் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது வீடியோ அடுத்தடுத்து வரும். ஸோ பை கைஸ், பாய்.